அண்ட் ஸ்டார்ட் டுடே எபிசோட் என் பொண்ணு எப்படி அந்த வீட்டில் நல்லா இருக்காளா அப்படின்றத சொல்லி ராஜியோடைய அம்மா கோமதி கிட்ட கேட்கவும், நீங்கள் கவலையே பட வேண்டாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர் வந்து ராஜியை உள்ளங்கால வச்சு தாங்குறா. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை நினச்சி கவலையே படக்கூடாதுன்றெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக குமார் பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வச்சு அந்த ஃபோட்டோவை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிங்கு மாதிரி இருக்குது, அதை வச்சு உடைச்சிடலான்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்குள்ளே பாட்டியெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்து வைக்க சொல்லி கொடுத்துருவாங்க. சரி லாஸ்ட் நேரில் சொதைப்பிடிச்சே அப்படின்ற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க குமார் இருந்துட்டு. அதுக்கு அடுத்து தான் வந்து சரி அன்னதானம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, வாங்க அன்னதானம் போடலாம் அப்படின்வாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. குமார் அன்னதானம் வந்துருச்சுப்பா, எல்லாம் வந்துரும்ப்பா அப்படின்வாங்க. சரி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுடுறாங்க. அப்புறமா இன்னுமே சாப்பாடு வரல, கால் பண்ணிடான்னுவாங்க. ஆன் பண்ணலான்னு போவாங்க. அதுக்குள்ளே வண்டி வந்துடும். வண்டி வந்துடுச்சுப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்து இறக்குறாங்க. எடுத்துகிட்டு வந்து இறக்குனதுமே வந்து என்ன இது கறி வாசனை எதுவுமே வரவே இல்லையா அப்படின்வாங்க. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக்குறாங்க. சரி ஓப்பன் பண்ணியே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா புளி சாதம் எப்படி இருக்கும்ட்டே. குமார் என்னடா இதில் புளி சாதம் அது இதுன்னு இருக்கு, என்னடா கொடுத்த அப்படின்றாங்க. இல்லைப்பா இந்த சமைக்கிறதுக்கு கொடுத்த நீ என்னடா சமைக்கிறதுக்கு கொடுத்துக்கிற பாருடேங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தெரியப்பா இது எப்படி வந்துச்சுன்ட்டு அப்படின்வாங்க. டே என்னடா பேசிட்டு இருக்க லூட்ஸ் மாதிரின்னுவாங்க. அப்பா உண்மையிலே கறி சாப்பாடு தப்ப கொடுத்தனுவாங்க. அதுக்கப்புறமா கதிர் பாண்டின்னு வராங்க. இதெல்லாம் நாங்கள் தான் சாப்பாடை ஏற்பாடு பண்ணுன்றாங்க. நீங்கள்லாம் வந்து சாப்பிடுங்கன்னுவாங்க. எங்கள் ஆளுங்க இதை சாப்பிட மாட்டாங்கன்னுவாங்க. நீ அனுப்பின ஆளுங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுறான்னுவாங்க. குமார் கால் பண்ணுறாங்க. சார் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தே வந்து இறக்கலையான்றாங்க. நீங்கள் யார் குமார்ன்றது இங்கே பாருங்கப்பா, நான் அப்போவே சொன்னேன் இல்லை, நான் பார்க்கலான்னு சொன்னேன், நம்பர் கொடுக்குற பேசுங்க தானே சொன்னேன், பேசுனீங்களா இல்லை நீங்கன்னுவாங்க. மிஸ் பண்ணிட்டேன்னா அது தப்பு உங்களது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு அது வந்து பெரியப்பான்றாங்க. சொல்லுடா அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா கத்தவும். அப்புறம் இது மாதிரி தான் வந்து அவர் எனக்கு நம்பர் கொடுத்தாரு, மாஸ்டருக்கு கால் பண்ணி பேச சொன்னார், ஆனால் நான் மறந்துட்டேன்னு அப்படியே கோவப்பட்டு குமார் கன்னத்தில் பலான்னு அறியிறாங்க. முத்துவேல் இப்படி பண்ணிட்டேடா அப்படின்வாங்க. நல்லா போடுங்க நட்டே, ஏன்டா அப்படி பண்ணுன்றாங்க. உன் மேலே நம்பிக்கை வச்சுமேடா, இப்படி பண்ணி சொதிப்பிட்டேடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலையை கூட ஒழுங்காவே பண்ண மாட்டேடா, நீ எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றாலும் சொல்லி திட்டுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு யாருடைய சாப்பாடாக இருந்தால் என்ன வயதானே வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்புறம் பாண்டியன் வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து என்னுடைய அத்தையோடைய பிறந்தநாளுக்காக தான் நான் இந்த விருந்து வச்சிருக்கேன், நீங்கள் எல்லாருமே வாங்க அப்படின்ட்டு எல்லாருமே பாசமாக கூப்பிடுறாங்க. எல்லாருமே வராங்க. அதை பார்த்துட்டு சக்திவேல் ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன இது சாப்பாட்டுக்கு நோதும் எல்லாரும் போயிட்டாங்களே அப்படின்வாங்க. அப்புறமா அத்தை நீங்களும் வாங்க அத்தைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யார் வேணுனாலும் சாப்பிடலாம், பஸ் எடுக்கிறவங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் முத்துவேலும் அவங்களுடைய ஒய்ஃப்ன்ட்டு எல்லாருமே அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் மட்டும் எல்லாரும் கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஊட்டி விட்டுட்டு ரொம்ப ஹாப்பினஸோடு இருக்காங்க. அந்த அளவுக்கு அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.